வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேன். வெல்கம் டு எஸ்கர் ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. நானும் சுகன்யா மட்டும் எல்லாருமே கேரளாவில் கவி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கவி ஃபாரஸ்ட்குள்ளே கொச்சிப்பம்பான்ட்டு ஒரு இக்கோ டூரிசமில் நாங்கள் தனியாக தங்கியிருந்தோம். ஸோ அதை பற்றின vlog தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா தான் இங்கேருந்து நாங்கள் கும்ளிக்கு ட்ராவல் பண்ணோம். ஸோ அதில் ஏறி காலையில் ஒரு 6:30 போல் கும்ளி ரீச் ஆகிட்டோம். செம்ம பனி எங்களால் நிற்கக்கூட முடியல. கை கால் உதறல் எடுத்துக்கிச்சு. சுகன்யாலாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டா. பப்ளிக் ரெஸ்ட் ரூம்லேயே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஒரு ஆட்டோ பேசினோம். காலையில் ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் போனது வீக்கெண்டு, சண்டேன்றதுனால காலையிலேயே என்டர்டெயின்மெண்ட் ரைட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது. காலையில் 7:30க்கெலாம் இந்த எலிஃபென்ட் ரைடுக்கு போயிட்டோம். இந்த எலிஃபென்ட் ரைடு பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கும்ளிக்கு வந்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் ரைடை மஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட குட்டி பசங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கும்கி படத்தோட எஃபெக்ட் மாதிரி, ஐயையோ ஆனந்தமேன்ற மாதிரி அந்த சாங் ஆக்சுவலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தோம். அதே சாங்கோட நம்ம பாகன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு அவரே இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோட் ட்ரிப், சத்திரம் ஆஃப் ரோட் ட்ரிப் ரொம்ப 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 ஃபேமஸான ட்ரிப்பு. ஸோ ஒரு ஜீப் ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் 2 பேர் மட்டுமே. ஸோ அதில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டை நம்மளை அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஜீப் பார்த்திங்கன்னா எனக்கு குமுளிலேருந்து கொச்சிப்பம்பா டென்ட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகும். 45 to 60 kilometers டீப் ஜங்கிள் ட்ரிப்பு தான். காலையில் தான் நமக்கான பஸ் இருக்குது. கேரளா டூரிசமோட பஸ் காலையில் தான் இருக்குது, ஏர்லி மார்னிங். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போனோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது. ஸோ நான் ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிக்கிட்டேன். அந்த கொச்சிப்பம்பாக்கு டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இந்த சத்திரம் வியூ பாயிண்ட்டு, ஆஃப் ரோட் ரைடு, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அண்ட் தென் டைரெக்டாக டீப் இன்டு தி ஜங்கிள் ஃபாரஸ்ட் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆஃப் ரோடு ஜீப் ட்ரிப் கூட ரொம்ப அமேசிங்காக இருந்தது. 4-5 வியூ பாயிண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி போனால் சைட் சீ. இது முடிச்சுட்டு டீப் ஜங்கிள்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நிறைய அனிமல் சைட்டிங்ஸு வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். பட் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் லக். நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் என்டையர் வீடியோ. நாங்கள் போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டணில் பார்த்தோம், பீகாக்கு, அப்புறம் 2-3 இடத்துல மங்கீஸ் பார்த்தோமே தவிர்த்து எங்கேயுமே யானையை பார்க்கல. பட் யானை சாணத்தை ரோடு ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அந்த ஜீப் டிரைவ் முடிஞ்சு நல்லபடியாக டென்ட்டுக்குள்ளே போயிட்டு செட்டில் ஆனோம் கொச்சிப்பம்பா டென்ட்டில். அதேமாரி இந்த ஜீப் டிரைவர், நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் கவி ஈக்கோ டூரிசம்னு சொல்லிட்டு நிறைய ஆட் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவோட கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி நம்ம கவிக்குள்ளே ஸ்டே பண்ண மாட்டோம், கவியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் ஸ்டே பண்ணுவோம். பட் அதுக்கப்புறமா கவிக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு வருவோம். பட் எனக்கு அப்படி வேணாம், நான் கவிக்குள்ளேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு கவி எக்கோ டூரிசம்ன்ட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. அதை தாண்டி ஒரு 15 kilometers போனால் இன்னும் டீப் ஜங்கிள் ஃபாரஸ்ட்டில் கொச்சிப்பம்பான்னு ஒரு இடம் இருக்குது. நாங்கள் கொச்சிப்பம்பா டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணோம். அதுக்கு கேரளா ஃபாரஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொச்சிப்பம்பா டென்ட்டுக்கு வந்தாச்சு.
அண்டு மொத்தம் 4 டென்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டென்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் டென்ட்டோட டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ஆக்சுவலாக. கீழே பார்த்தீங்கன்னா தரை தான், ஒரு டஸ்ட்பின், 2 சேர், 2 சிங்கிள் காட்டு. ஸோ எங்கள் ட்ரெஸ் அவ்வளோதான். ஸோ எங்கள் டென்ட்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ. அப்படியே அட்ஜஸ்டண்ட்டில் அந்த பக்கம் ஒரு 3 டென்ட் இருக்குது. இந்த தூரத்தில் தெரிகிற பில்டிங் தான் ரெஸ்ட் ரூம். இந்த ஜீப் டிரைவரோட காண்டாக்டு, அப்புறம் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டோ பர்சன் நான் பார்த்தோம், அனிஷன்னு சொல்லிட்டு. அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும் போது அவங்கக்கிட்ட இல்லாமல் நீங்கள் ப்ரியாராகவே பேசி புக் பண்ணிவிட்டு ஈஸியாக போகலாம். ஸோ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான், 10 மீட்டர் தான் நடந்தாங்க. அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏலக்காய் இதுவும் காஞ்சாதான் அந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே இந்த இதெல்லாம் நல்லா விளைஞ்சிது. இது அப்படியே ஃபீட் பண்ணுவாங்க. மிளகு இதில் காஃபி கொட்டை ரொம்ப அழகாக பழுத்துருக்கு. நாங்கள் ட்ரெக்கிங் போகிற பாதையெல்லாம் பாருங்கள், யானை சாணம். இந்த மாதிரி நிறையா வரவழில பார்த்தோம். ஸோ எடுக்கலாம்ட்டு இப்போ ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அந்த தண்ணி ஓடுது, அங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம. சுகன்யா லைஃப் டைமில் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மொத்தம் 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் உங்களுக்கு, உங்களோட டோட்டல் ப்ரைஸ் ஸ்டேயோடு சேர்த்து, சரிங்களா? அது ஒன்று வந்து ட்ரெக்கிங், டீப் ஃபாரஸ்ட் ஜங்கிள் ட்ரெக்கிங், கூட வந்து ஒரு கைடு வருவாங்க. அதுக்கப்புறம் அதே கைடு நம்மளை வந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போட்டிங் கூப்பிட்டு போவாங்க. அந்த போட்டிங் முடிச்ச அப்புறமா நைட் டின்னர் முடிச்சு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஜங்கிள் சஃபாரி போவீங்க. ஒரு நல்ல கிளைமேட்டில் வர மாதிரி போட்டிங் நல்ல கிளைமேட்டில் போட்டிங் போக போகிறோம். டைம் இப்போது 5:15. அப்படியே குளிர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் போட்டிங் போகிற இடம் தான் வந்து பம்பை நதி. அதனால தான் இந்த ஏரியா பேர் கொச்சி பம்பா. ஆக்சுவலாக ட்ரெக்கிங்கை விட நாங்கள் ஜீப்பில் வந்ததை விட போட்டிங் வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே போனோம். அந்த போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து ரொம்ப காமாக, அதாவது 2 பக்கமும் உங்களுக்கு டீப் ஜங்கிள், அந்த இன்பிட்வீனில் அந்த பம்பை நதியில் வந்து நாங்கள் போட்டிங் போனோம். அந்த போட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக ஒரு வண்டி சத்தம், எந்த ஒரு சத்தமும் இல்லை. காதுக்கு வந்து இந்த மயான அமைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கொச்சி பம்பாவுக்குள்ளே என்ட்ரானோடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி குமிழி வர வரையுமே எங்களுக்கு மயான அமைதி. ஏன்னா பிகாஸ் என்டையராக வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருந்தோம். இந்த போட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட் சைட்டிங்ஸு, புள்ளிமான், அப்புறம் காட்டுமான் நிறைய வந்து 2 பக்கத்துலையுமே நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக போட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். தெரிகிறதா? அதுதான் எங்கள் டென்ட்டு. எங்கள் டென்ட்டை தாண்டி இன்னொரு 3 டென்ட் இருக்குது. அதனால் அந்த பக்கம்
லைட் வசதி இருக்குது. எங்களுக்கு எந்த லைட் வசதியுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே சார்ஜர் பாயிண்ட் இருக்காது, லைட் இருக்காது. எமர்ஜென்சி லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பர்பஸ்க்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் டென்ட்லேருந்து இந்த வியூ தான், ஃபுல் இருட்டு. டே 2. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். ஒரு 5:30க்கு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 o'clockலாம் ரெடி ஆக சொன்னாங்க ஜங்கிள் சஃபாரிக்கு. ஆக்சுவலாக கவியில் இருந்து டே பேக்கேஜ் அண்ட் ஸ்டே பேக்கேஜில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வேன்லேயே வருவாங்க. இங்கே கொச்சிபம்பாவில் இருக்க நாங்கள் அதர் கெஸ்ட் வந்து இந்த வேனில் ஏறிட்டு ஜங்கல் சஃபாரி ஒரு 20 kilometers கூப்பிட்டு போகலாம். ஏர்லி மார்னிங் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, வெயில் வர்றதுக்கு முன்னாடி தான் எல்லா அனிமல்ஸும் ரோட்டில் வந்து ஆக்சுவலாக நம்மளால் சைட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி எதாவது பார்க்குறோமா இல்லையா நம்ம லக்கு போகிறது தான். நேற்று வந்தோம், என்டையர் 40 kilometers ஸ்ட்ரெச்சில் ஒரே ஒன்று கூட பார்க்கல, காட்டு அணிலை தவிர்த்து. ஸோ இன்றைக்காவது பார்க்குறோமான்னு பார்க்கலாம். குளிரில் நடுங்கிட்டு இருக்கோம், செம்ம பனி. சவுண்ட் போடாதீங்க. இப்போதான் சன்ரைஸ் எதிர்வையில் நல்லா கண்ணு கூசுது. ஒரு 8 o'clock இருக்கும். ஒரு 1.5 hours 2 hours கிட்ட சுற்றி ஒன்று கூட சைட் பண்ண முடியல. இந்தியன் கார் பார்த்தோம் மழையில். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்புறம் மான் 2-3 இடத்துல, அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. டக்குன்னு சவுண்ட் கேட்டோன்னா ஓடிச்சு. யானைகள்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. நேற்று வந்தோம் இந்த கொச்சிபம்பா டென்ட் ஸ்டேக்கு. இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 o'clock வந்தோம். வந்த உடனே நல்லா லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தோம். ட்ரெக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து டீ காஃபி பிரேக் முடிச்சுட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கில் நிறையா பேர்ட்ஸ் சைட் சீயிங்லாம் பார்த்தோம். முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 8 o'clock போல் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 9க்கே தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock ஜங்கல் சஃபாரிக்கு போகணும். ஸோ அதில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முடிச்சுட்டு வந்தோம். ஒரு 8:30க்கு தான் ஜங்கல் சஃபாரி முடிச்சுட்டு வந்தோம். வந்த உடனே எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு இப்போது அந்த டென்ட் ஸ்டேலேருந்து கிளம்புறோம். போயிட்டு அங்கே ஆஃபீஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9:30 and 10:30க்கு 2 பஸ் இருக்குது. கேரளாவோட பஸ்ஸே இருக்குது, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ 9:30 பஸ்ஸே நாங்கள் பிடிச்செல்லாம் பார்க்குறோம். இப்போ 8:45 ஆகுது. 9:30 பஸ் பிடிச்சா ஒரு 2.5 hours ட்ராவலில் ஒரு 12-12:30க்கு நாங்கள் கும்ளியே போயிடுவோம். கும்ளி தேக்கிட்டி போயிடுவோம். ஸோ அங்கே லஞ்சு முடிச்சுட்டு முடிஞ்சால் பெரிய டைகர் ரிசர்வில் இருக்க போட்டிங்கு ப்ளஸ் ஸ்பைசஸ் கார்டன் இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் 6:30க்கு எங்களுக்கு சென்னை பஸ் வந்து கும்ளிலேருந்து புக் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு சென்னை போக வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தேக்கடி. கேஎஸ்ஆர்டிசி டிரைவர்ப்பா வேறு லெவலில் வண்டியை ஓட்டினாருங்க. அதிலே இல்லை செம்ம ஸ்பீடு டிம்முன்னு ஓட்டிகிட்டு போனார். பட் என்னென்னா அந்த ரைடு முடிக்கிற டைமில் மலை மேலே யானையை நாங்கள் பார்த்தோம். ஒரு யானை வந்து தனியாக நின்று சாப்பிட்டு இருந்தது. பெரிய டைகர் ரிசர்வ் போட்டிங் வந்து பிளான் பண்ணலை. பட் என்ன அதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கும். per person 75 rupees.
2 பேர் டிக்கெட் வாங்கிட்டு அந்த போட்டிங் வரையும் போயிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ரைடு போயிட்டு போட்டிங் பண்ணுற இடத்துல கரெக்ட் டைமுக்கு போனோம். போட் கிளம்புறதெல்லாம் பார்த்தோம். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி சுகன்யாலாம் வந்து அந்த ஜெர்க்கினை வந்து இங்கேருந்து கிளம்புவோம் பஸ்ஸில் போட்டது தான், கழட்டவே இல்லை கடைசி வரையும். அப்படி ஒரு குளிர். அதே மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் நம்பர் கொச்சிப்பம்பா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சசிகுமார்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. எப்போ செக்இன் பண்ணுவீங்கன்ட்டு அவரோட நம்பர் ப்ளஸ் ஆட்டோ டிரைவர் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வ்ளாக்ஸ்க்காக மறக்காமல் எஸ்கொயர் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.